بسم الله الرحمن الرحيم الذين يتبعون الرسول النبي الأمي رسول النبي الأمي. இப்போ அல்லாஹ் ஜல்லஷாஹு தஆலா என்னுடைய ரஹ்மத்தை யாருக்கு எழுதுவேன் என்று அவர்களிடத்திலே குறிப்பாக அஹ்ல கிதாபுகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். கூறுகிறான் அல்லாஹ்வை தக்வா செய்யக்கூடிய ரஹ்மத்தை எழுதுவேன். இன்னும் ஜகாத்தை கொடுத்து வரக்கூடியவர்கள், இன்னும் நம் திருவசனங்களை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடியவர்களுக்கு என் அருளை எழுதுவேன். இன்னும் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன யத்தபிஊன் ரசூலன் நபியல் உம்மி, யத்தபிஊன் ரசூலன் நபியல் உம்மிய, உம்மியான நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ரஹ்மத்தை எழுதுவேன். இது முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அல்லதீன எத்தகைய திருநபி எஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபி தௌராத்தி வல் இன்ஜீல், அவர்களிடம் இருக்கக்கூடிய தௌராத்திலேயும் இன்ஜீலிலேயும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய புகழை எழுதப்பட்டதாக அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருநபி யஅமுருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர், நல் விஷயங்களை இந்த மக்களுக்கு அவர்கள் ஏவுகிறார்கள், தீய விஷயங்களை விட்டும் இந்த மக்களை அவர்கள் தடுக்கிறார்கள். யாரு? அதே அந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ யுஹில்லு லஹும் த்-தய்யிபாத், இன்னும் நல்ல விஷயங்களை நல்லதை எல்லாம் அவர்களுக்கு ஹலாலாக்குகிறார்கள். வ யுஹர்ரிமு அலைஹிம் அல்-ஹபாயிஸ, தீயதை எல்லாம் அவர்கள் ஹராமாகவும் ஆக்குகிறார்கள். அப்ப எதுவெல்லாம் ஹலாலோ அது எல்லாம் நல்லதுதான், நல்லவற்றிற்கு அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்குகிறான். யுஹர்ரிமு அலைஹிம் அல்-ஹபாயிஸ, இன்னும் ஹபீஸானவைகளை, அசுத்தமானவைகளை, தேவையற்றவைகளை அல்லாஹ் அவர்களுக்கு ஹராமாக்கி விடுகிறார். இதை அந்த நபி தான் ஹராமாகிறார். யுஹில்லு, ஹலாலாக்குகிறார்கள், லஹும் அவர்களுக்கு அத்-தய்யிபாத், நல்ல விஷயங்களை. எது உங்கள் உடலுக்கு தோதுவானதோ அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சாப்பிட ஹலாலாக்கணும். அதே மாதிரி செயல்களில் எது உங்களுக்கு உண்மை மறுமையிலே நன்மை பயக்குமோ அவற்றை எல்லாம் ஹலாலாக்கினார். திருமணம் செய்து கொள்ளுங்கள், வியாபாரம் செய்து கொள்ளுங்கள், வட்டி வாங்காதீர்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள், ஜினா செய்யாதீர்கள், நல்ல குடிபானங்களை அருந்துங்கள், மது அருந்தாதீர்கள். இவ்வாறு அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா நல் விஷயங்களை உங்களுக்கு ஹலாலாகவும் சபாயிஸ் என்ற தீய கருமங்களை உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாகவும் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் ஆக்குறான், ரசூல் ஆக்குறாங்களே போய், ரசூல் மூலமாக அல்லாஹ் தான் ஆக்குறான். அதனால அல்லாஹ் ஹலால் ஆக்குறான், ஹலால் ஹராமை அல்லாஹ் உண்டாக்குறான்னு சொன்னாலும் சரிதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலால் ஹராமை உண்டாக்கினார்கள் சொன்னாலும் சரிதான். ஆனால் இங்கே யுஹில்லு லஹும் த்-தய்யிபாத், உங்களுக்கு ஹலாலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி இருக்கிறார்கள் என்று பெருமானாரின் பக்கம் இந்த இடத்துல சேர்க்கப்பட்டிருக்கு. யுஹர்ரிமு அலைஹிம் அல்-ஹபாயிஸ, வேற இடங்களை சொல்லும் போது அல்லாஹ் தன் பக்கமும் சேர்க்கிறான். அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா, பைய அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், இன்னும் அல்லாஹ் தஆலா ரிபா வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். அப்ப இங்க ஹலாலும் ஹராமையும் அல்லாஹ் தன் பக்கமும் சேர்க்கிறான். அதே ஹலால் ஹராமை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கமும் சேர்க்கிறான். வ யலவு அன்ஹும் இஸ்ரஹும், இன்னும் அவர்களை விட்டும் நீக்குவதற்காக வேண்டி, இஸ்ரஹும் யலவு அன்ஹும் அவர்களை நீக்குவார்கள் அந்த திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்ரஹும் அவருடைய பாரங்களை, வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், அந்த மக்களின் மீது இருந்த கடும் சிரமங்களை, விலங்குகளை, அவரால்னா இரும்பு சங்கிலியால் கிடைக்கப்பட்டது சொல்றது, இரும்பு சங்கிலி சொல்றது, அவர்கள் மீது சுற்றப்பட்டிருந்த கட்டப்பட்டது சங்கிலிகளை உடைத்து எறிகிறார். இங்க என்ன இருக்கும்? அவர்கள் மீது கடுமையான செய்திகள் எல்லாம் அஹ்ல கிதாபுகளுக்கு ஏற்கனவே கடமையாக்கி இருந்தான். அதையெல்லாம் லேசாக்குவதற்காக திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். இஸ்ருனா பாரம். இது போன்ற பாரங்கள், தௌபாவுக்கு தண்டனை மரணம் தான் அவர்களுக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம்.
அப்போ அவங்க பெரும் தவறு செய்து விட்டால் அது தண்டனை என்னங்க, ஒருவரை வெட்டி கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் இந்த உம்மத்து முஹம்மதியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசப்படுத்திட்டாங்க. அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் பாவங்களும் மன்னிச்சிடறான். இது குஃபர் செஞ்சுட்டான், ஷிர்க் செஞ்சுட்டான், அல்லாஹ் தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிடறான். அதே நேரத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை துரோகமாக அநியாயமாக கொலை செய்திருந்தான், அதற்கு இவனை கொலை செஞ்சுட்டான். அதை சொல்லலைங்க. அவரோட தௌபாவே, எந்த பாவத்துக்கும் தௌபாவே மரண தண்டனை தான். அல்லாஹ் அதை லேசாக்கி வச்சுட்டான். அதே மாதிரி கத்தோட அசரின் நஜாசத்து, நஜீசுகள் எங்கேயும் பட்டா அந்த இடத்த வெட்டிடணும். இப்போ ஒரு பீஷாப் வந்து வேட்டியில் பட்டுருச்சு, எந்த இடத்துல பட்டுச்சோ அந்த இடத்த வெட்டி எரிஞ்சிடணும். இதுதான் அவனுக்கு தண்டனை அல்லாஹ் கொடுத்துருந்தா. இப்போ நமக்கு அல்லாஹ் தாலா கழுவிட்டு பயன்படுத்திக்கலாம், சுத்தப்படுத்திட்டு பயன்படுத்திக்கலாம். நமக்கு லேசாக்கிட்டாங்க பாருங்க. அதே மாதிரி எந்த உறுப்பு தப்பு செஞ்சோ அந்த உறுப்பை வெட்டிடுவாங்க. கையில் திருடனா கையை வெட்டுறாங்கல்ல, அது மாதிரி தினா செஞ்சா ரக்கரை வெட்டிடுறது. இந்த மாதிரிலாம் பாவம் கண்ணில் தவறான ஒரு பார்வை பார்த்தா கண்ணை ஓட்டிடுறது. உறுப்பு தவறு செஞ்ச உறுப்பை துண்டிச்சிடுறது. இதெல்லாம் ஒரு தண்டனையா இருந்துச்சு. அதே மாதிரி கொலைக்கு பகரமாக கொலைதான் செய்ய வேண்டும், தீயத்தெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த உம்மத்து முஹம்மதியில கொலை செய்யப்பட்டவரோட குடும்பத்தார் மன்னிச்சுட்டாங்கன்னா தீயத்து தண்டகுத்தம் கொடுத்து விட்டு அபராதம் கட்டிவிட்டு அவர்களுக்கு கொலை செய்ய தப்பித்துக் கொள்ளலாம். இதெல்லாம் கிடையாது. சனிக்கிழமை காலையில சாயந்தரைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. இந்த உம்மத்து முஹம்மதியில வெள்ளிக்கிழமை தாராளமாக வேலை செய்யலாம், தொழுகை டைம் மட்டும் வந்தா போதும். வாங்க சொல்லிட்டா வேலையை விட்டாவோ. இதா நூதி லிஸ்ஸலாத்தி யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹி வதருல் பை. வாங்க சொன்னோன்னே அல்லாஹ் திக்ரின் பக்கம் போப்பா, வியாபாரத்தை விட்டு. இப்போ அது வரைக்கும் வியாபாரம் செய்யலாம்னு அனுமதி இருக்குது. அதே மாதிரி அவர்களுடைய பள்ளிவாசல்கள் தான் அவங்க தொழுகலாம், வேற எங்கேயும் தொழுக முடியாது. அவர்களுக்கான கட்டப்பட்ட கனாயிசுகள், மடங்கள், அங்கதான் தொழுவு நடத்தலாம். இப்ப நமக்கு பள்ளிவாசலையும் தொழுகலாம், வீட்லையும் தொழுகலாம், காட்டிலையும் தொழுகலாம். ஜுஇலத்திலி அல்-அர்து குல்லுஹு மஸ்ஜிதன், முழு பூமியும் எனக்கு பள்ளிவாசலாக ஆக்கப்பட்டிருக்கு நாங்கள் சொல்லலாம். இவ்வாறெல்லாம் அந்த உம்மத்தில் ஏற்பட்ட கடுமையான கஷ்டங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து லேசாக்கி வைத்தார்கள். இதுதான் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மீது ஏற்பட்ட சிரமங்களையும் அவர்கள் மீது போடப்பட்ட சங்கிலிகளையும் அவிழ்த்து விட்டார்கள். அல்லதி கானத் அலைஹிம் அல்லதீன ஆமனூ பிஹி, யார் அந்த திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்களோ, வஅஸ்ஸரூஹு, அவர் உதவி செய்தார்களோ, கண்ணியம் செய்தார்களோ, வத்தபஉ நூரல்லதி உன்சில மஅஹு, அவர்களோடு இறங்கிய நூறாகிய அருள்மறைய குர்ஆனை ஈமான் கொண்டார்களோ, அதை பின்பற்றினார்களோ. வஅஸ்ஸரூஹு வநஸரூஹு, இதுல அவர்கள் கண்ணியம் செய்தார்கள், இஸ்ஸத் மரியாதை செய்தார்கள். வநஸரூஹு, இன்னும் அவருக்கு உதவியும் செய்து வருகிறார். வத்தபஉ நூரல்லதி உன்சில மஅஹு, அவர்கள் மீது அவர்களோடு இறக்கப்பட்டிருக்கக்கூடிய நூறாகிய குர்ஆனை பின்பற்றினார்களோ, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்களாக இருக்கிறார். இது குறிப்பாக பனி இஸ்ராயல்களுக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் பொதுவாக கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிஃபத்துகளை அல்லாஹ் பயான் செய்யலாம். அவங்க வேலை என்னங்க, நன்மையை மக்களுக்கு ஏவுவார்கள், தீயதை விட்டு மக்களை தடுப்பார்கள். அவர்களுக்கு எது நல்லதோ அதை ஹலாலாக்குவார்கள், எது தீயதோ அதை ஹராமாக்குவார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஏவினார்களோ அதுதான் அவனுக்கு நல்லது. அதுக்கு மாற்றமா எந்த நல்லதையும் நீ கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் ரசூல் எதை தடுத்தாங்களோ
அதுதான் தீயது. அதுக்கு நீ மாத்தமா அது நல்லதுன்னு நிரூபிச்சு காட்ட முடியாது. பெண்களை படிக்க வைக்கிறதுக்காக வெளியே அனுப்பணும் ஆள் சொல்றாரு. நான் சொல்றேன், அல்லாஹ் கருணப்பி புயூத்தி குன்ன, மரியாதையா அவங்க ஊடுகளில் பெண்களை உள்ள வைங்க நல்லா சொல்றாங்க, நீங்க போய் வெளியே அனுப்புவ அப்படின்னு நான் கேட்டதுக்கு ஒரு ஆயத்தை மட்டும் வச்சு பேசாதீங்கிறாரு. ஒரு ஆயத்தை அல்லாஹ் ஒன்று சொல்லுவோம், அடுத்த ஆயத்தை அதே வேற வேற மாற்றி வரும். நம்ம சொல்றான் அயோக்கிய சைத்தானு. எத்தனை இஸ்லாமிய பெண்கள் ஈமானை இழந்து காஃபிர்களோட வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்த பின்னாடியே அறிவு வர மாட்டேங்குது. குர்ஆன் அல்லாஹ் சொன்னதுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு மாத்தமா இன்னொருத்த சொல்லுவான், அல்லஸ்தவில் ஏலமும் வல்லதின் லாயாலமும், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக முடியுமா கேட்கறான் பாருங்க. அப்ப கற்றவர்கள் தான் உயர்ந்தவர்கள் சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்ப பெண்களை வீட்டில் படிக்காம வீட்டில் வச்சு அவன் முட்டாள்களாக்கி வளர்க்குறீங்களா நீங்க? அவன் காட்டுறான் ஆதாரம். எதரா படிக்கணும்? கல்வி தேவை. எதை கல்விங்கிறான் அல்லாஹ் தஆலா? நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு பேர் தான் கல்வின்னு யார் சொன்னான்? இதெல்லாம் எங்க இருந்துச்சு முன்னோர்கள் காலத்துல? அவர் ஒழுக்க சீலர்களாக வாழவில்லையா? கல்வி இருந்தாலும் எதுன்னு தெரியல. பெண்களுக்கும் கல்வி தேவை. எந்த கல்வி அவர்கள் வாழ்க்கைக்கு இது தேவையோ அந்த கல்வி தேவை. அந்த கல்வி குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. அவளை தெருவில் அமைச்சு இவன் படிக்கிற இந்த படிப்பெல்லாம் படிக்க வச்சு அவள் வேலைக்கு அனுப்பணுங்கிறான். அப்பதான் சந்தோஷமா அனுபவிக்கணும் அவளை அப்படின்னு. நான் அவன்கிட்ட கேட்டேன், அவன் ஒருத்த சொல்றான் வந்து, நீங்க இந்த மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தினர்களே ஏற்கனவே கம்மியா இந்தியாவில், அதுல பாதி சமுதாயத்தை முடக்கிடுறீங்க. பெண்களை வீட்டுக்குள்ள வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே கம்மி. இப்போ பாதி ஆற்றல் இஸ்லாமிய ஆற்றலே இல்லாம வைக்கிறீங்க நீங்க. ஆண்களை மட்டும்தான் வெளியே விடணும், பெண்களுக்கு ஆற்றல் இருக்கு. அவங்களாம் எல்லாம் வெளியே வந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய இஸ்லாம் ஒரு பெரிய ஒரு வெற்றி காரணம். நான் சொன்னேன், இருக்கிற பாதி பேருக்கு வேலை கொடு. இருட்டு பயில பாதி ஆற்றல மறைக்கிறோமா, அவங்களாம் வேலைக்கு வந்து சம்பாதிச்சா பெரிய ஆளா போலாமா, முஸ்லீம் நிலைமை உயருமா? இருக்கிற பாதி ஆம்பளை இருக்காங்கல்ல இந்தியாவில், ஒரு 10 கோடி பேர் முஸ்லீம் வந்து 5 கோடி பேர் ஆம்பளை, 5 கோடி பொம்பளை. 5 கோடி பொம்பளைங்களுடைய வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு 5 கோடி ஆம்பளை தான் இன்னைக்கு துணியாவுக்கு முஸ்லீம்கள் பேர்ல கிடைக்கிறாங்க அப்படிங்கிறான் இவன். அட திருட்டு பயல, இந்த 5 கோடி பேருக்கு முதல்ல வேலை கூடியா? அவன் சம்பாதிச்சு அவன் வீட்டை முதல்ல காப்பாற்றும். சரி, இப்போ டாக்டர் இருக்கிறார், அவர் நான் வீடு கட்டுறேன்னு வந்தா, அது என்ஜினியர் நான் வந்து ஊசி போடுறேன் உருப்பிடுமா? அவர் வேலையை அவரு பார்க்கணும், இவர் வேலையை இவரு பார்க்கணும். கம்ப்யூட்டர் தெரிஞ்சவன் கம்ப்யூட்டர் வேலை தான் பார்க்கணும். அவனுக்கு உடம்பு சரி டாக்டருக்கு ஊசி போட்டுக்கணும். டாக்டர் வந்து கம்ப்யூட்டர் ரிப்பேர்னா இன்ஜினியர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் போய் ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லணும். அவர் ஊசி எடுத்து கம்ப்யூட்டருக்குள்ள ஓட்டையை போட்டு உள்ள ஓடுறாரு, உருப்பிடுமா கம்ப்யூட்டரு? இவன் வந்து உடம்பு சரியில்லைன்னு ஊசி எடுத்து இவன் தனக்கானே போட்டுக்கிறான். சாவுவானா அயாதா இருப்பானா? அவருக்கு தான் வேகு. அவன் வேற அவன் பார்க்கணும்ல, அதுக்கு ஒரு அறிவு தேவை. பெண்கள் குடும்பத்தை கவனிக்க வேண்டும், ஆண்கள் வீட்டை நாட்டை கவனிக்க வேண்டும், கடைகளை கவனிக்க வேண்டும். 2 பேரும் கடையை கவனிக்க போயிட்டான், 2 பேரும் ஃபேக்டரி கவனிக்க போயிட்டான், 2 பேரும் தொழிலை கவனிக்க போயிட்டான். பொள்ளாடி குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த குழந்தைங்க தருதலைகளா வளர்ந்து போது கொலை பண்ணுதுங்க. டீச்சரே மூதேவிகளா வளர்ந்து வருதுங்க. காரணம் என்ன? அவளே வெளியே கொண்டு போயிட்ட, நீ அவளை வெளியே அனுப்பிச்சிட்ட, அவளை வீட்டுக்குள்ள வச்சிருக்கல. அவளுக்கு இன்னைக்கு நடனம் கற்றுக் கொடுத்து, இசை கற்றுக் கொடுத்து, டான்ஸ் கற்றுக் கொடுத்து, தொழில் கற்றுக் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்ட. வெளியே சுற்றுவதை தான் அவள் பெருமையாக்குறதுக்கு அவள் புத்தியாவும் கற்றுக் கொடுத்துட்ட. அப்ப இந்த வேலையை கவனிக்கிறது யார்? அப்ப அல்லாஹ் ஜல்ல சொன்னதுக்கு மாத்தமா யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ பேசுறாங்களோ, அது ஹராம் மட்டும் இல்ல, அழிவு மட்டும் இல்ல, அவங்களும் குடும்பத்தையும் சேர்த்து அவங்க அழிச்சுக்கிறாங்க, நாட்டையும் சேர்த்து குடிச்சுறாங்க. அப்படி எவனாவது பேசினால் அவன் நடுத்தருவில் நிப்பாட்டி சுட்டு தரும். இஸ்லாமிய ஆட்சியா இருந்தா போனா போது மற்றவங்க ஆட்சியை விட்டு வச்சிருக்கு. தெரியுமா? கேட்டா பெண்களை அடிமைப்படுத்துகிறான். யாரை அடிமைப்படுத்தினா? அவங்க வேலையை அவங்க பார்க்கணும். அல்லாத யாரை எந்த வேலைக்கு படிச்சிருக்கணும் அந்த வேலையை அவங்க பார்க்கணும். உன்னை எந்த வேலைக்கு படிச்சிருக்கான்? அவன் கர்ப்பப்பையை கொடுத்து மார்பு அங்களை கொடுத்து புள்ள பேத்து பால் ஊட்டுன்னு வச்சிருக்கிறான். பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்குறதே ஒரு பெரிய தாயுடைய செதுமத்தை அந்த பிள்ளைய ஒழுக்க சீரனாக நல்ல வளர்த்து உலகத்துக்கு அனுப்பணும். உனக்கு எல்லாம் வீரத்தை கொடுத்து
இந்த சக்தியை கொடுத்து நீ உழைச்சி சம்பாரிச்சுட்டு வாடான்னா, நான் வீட்டுல உட்காந்துக்கிற நீ வெளியே போட்டீங்களா? மானம் கட்ட பயலுவோம், புரிஞ்சுங்களா? மான ரோஷம் கட்ட பயல்கள் என்ன செய்யும்? அப்ப அல்லாஹ் ஹராமாக்கணும் தான் நல்லது, அல்லாஹ் ஹலாலாக்கணும் தான் நல்லது, அல்லாஹ் ஹராமாக்கணும் தான் கெட்டது. துனியால யாரை எதுக்கு மாத்தி செஞ்சாலும் அதுக்கு ஒத்துக்கொள்ள முடியாது, எந்த அறிவாளியும் அதை மாற்ற முடியாது. எது நல்லதோ அதை உங்களுக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கிட்டான், எது கெட்டதோ அதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கிட்டான். அது அகில உலகத்துல எந்த கொம்பனும் மாற்ற முடியாது. அல்லாஹ் விதித்த இயற்கை சட்டங்களை யாராலும் மாற்ற, இயற்கை விதிகளை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் தாலாவே யாரை பிற்படுத்தி வைத்தானோ, நீ வீட்டில் இருன்னு சொன்னா அவளை வெளியே கொண்டு வந்தா இயற்கைக்கு மாற்றமா செய்ய நினைக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாஇ பிமா ஃபضலல்லாஹு பஅதுஹும் அலா பஅதின் பிமா அன்ஃபகு. அல்லாஹ் ஆண்களை சக்தி மிக்கவர்களாக, வலிமை மிக்கவர்களாக, கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக பெண்களை விட அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். ஏன்? அல்லாஹ் அப்படித்தான் ஒருவரை விட ஒருவரை மேலானவராக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அதனால்தான் இன்னும் இந்த ஆண்கள் பெண்களுக்கு செலவு செய்கின்ற காரணத்தினாலே இப்படிதான் அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு சொல்றான். நான் தான் ஃபضலல்லாஹு பஅதுஹும் அலா பஅத், சிலரை விட சிலரை நான் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வே சொல்றேன். இப்ப யாரை எந்த வேலைக்கு வச்சிருக்கோ அந்த வேலையை நீங்க பாருங்க, 2 பேருக்கும் உயர்ந்த சோனத்தை நான் கொடுக்குறேன், எந்த ஓரவஞ்சனையும் இல்லை. சொர்க்கத்திலேயும் எல்லாருக்கும் துனியாவிலேயும் அவங்க சந்தோஷமா வாழலாம். ஆம்பளைங்க சாப்பிட்ற பெம்பளைங்க சாப்பிடணும் ஆறாம இருக்கேன்னா, ஆம்பளைங்க கறி சாப்பிடலாம் பொம்பளைங்க சாப்பிடக்கூடாது அப்படி இருக்கா? துனியாவிலும் எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சுக்கோ, எல்லா சோகத்தையும் அனுபவிச்சுக்கோ. சொர்க்கத்துல வந்து எல்லா சோகத்தையும் அனுபவிச்சு நிம்மதியாக வாழ்ந்துகொள், சந்தோஷமா இருந்துகொள். அஞ்சவை அதே நேரத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நீ பார்த்து, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை அவங்க பார்க்கணும், மாற்றி செய்யாது. ஒரு கேள்வி வரலாம், நம்ம சொர்க்கத்தில் வந்து ஆண்களுக்கு பல ஊர்லின்கள் இருக்கு, அவர் சந்தோஷமா இருப்பாங்க, பெண்களுக்கு பல விதமான ஆண்கள் கிடைக்காது அப்படின்னா அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லையா? அப்படி இல்லை. பெண்களுக்கு சந்தோஷமே என்ன? ஒரு ஆணிடத்திலே வாழ்வதுதான் அவளுக்கு சந்தோஷம். பல பேர்ட்டு இருந்து இருக்கிற சந்தோஷமும் போயிடும் அவளுக்கு. அவளுக்கு உச்சகட்டமான மகிழ்ச்சி எதுக்குமே, அவள் ஒரு பெண்ணுக்கு மகிழ்ச்சி திருப்தி எதுல? ஒரு ஆணிடத்திலே வாழ்வதுதான். ஒரு ஆணுக்கு அல்லாஹ் அந்த மாதிரி அமைப்பை கொடுத்துருக்குறான். அவன் இத்தனை பெண்கள்கிட்ட போனாலும் சந்தோஷம் தான் அவனுக்கு. ஆனா ஒரு பெண்ணுக்கு பல ஆண்களிடத்துல போற சந்தோஷம் கிடையாது அவளுக்கு. அந்த பல பேர்கிட்ட அவள் என்ன விரும்பல ஒருத்தத்தை அல்லாஹ் கொடுத்துட்றான், அவளுக்கு திருப்தி ஏற்படுத்தி விடுகிறான் அவன். அதனால அது போதுமானது. அங்கே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பொருத்தமான ஒரு கணவனை கொடுப்பான், மகிழ்ச்சியா இருந்து கொள்ள வேண்டியது. சரிவாங்க. அன்ஹும் இஸ்ரஹும், அந்த மக்களுக்கு அவரை சுமைகளை நீக்கி வைப்பார்கள். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது, ஷரியத்துக்கு வந்தது நமக்கு சுமை சுமக்க அல்ல, சுமைகளை சுமத்த அல்ல, ஷரியத்தை நம்ம சுமைகளை நீக்கத்தான் போய். ஷரியத்து இல்லாட்டி தான் சுமை. நம்ம நினைக்கிற மார்க்கம் நமக்கு வந்து சிரமப்படுத்துகிறது இல்லவே இல்லை. எல்லா சிரமங்களையும் எந்த விதத்திலையும் எடுத்துக்கங்க. இபாதத்தை எடுத்துங்க, வழக்க வழிபாடுகள். நம்ம வழக்கப்படி லேசா இருக்குதா, அவங்க வழக்கப்படி லேசா இருக்குதா? என்ன முடிக்கிறீங்க? நம்ம வழக்க வழிபாடு லேசானதா, அவங்க வழக்க வழிபாடு லேசானதா? நம்மளுக்கு தான் நல்லா லேசாக்கிட்டான் பாரு. 5 வயசுக்கு போறீங்க, 5 நிமிஷம் தொழுவறீங்க, வந்துடுறீங்க, முடிஞ்சு போச்சு. எவ்வளோ நமக்கு நல்லா வணக்கம். இனிமேல் லேசாக்கிட்டாங்க. அவங்க படுற பாட்டுருக்கு. ஒவ்வொரு நேரம் போகும்போதும் தேங்காய் பழம் வாங்கி தான் போகணும். இப்போ ஏழையா இருந்தாலும் நம்ம தொழில் இருந்தோம், பள்ளியாசல போய் 10 செலவு இல்லாமல் அவங்க கோயிலுக்கு போய் என்ன சொல்லணும், போய் தேங்காய் பழம் எல்லாம் எடுத்துட்டு தான் போகணும். தேங்காய் உடைக்கணும், பழம் பூவு கொண்டு போய் அவர் பூசாரி தான் வந்து செய்யணும். இவங்க போய் இவங்களா போய் கடவுளுக்கு படைக்க முடியாது, செலவு பண்ணி தான் ஆகணும். இங்கேருந்து எங்கள் கோவிலோ அங்கே தேடி தான் போகணும். எங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் கோவில் இருக்குது, அந்த ஊருக்கு போய் தான் வழிபடணும். சில பேர் திருநள்ளாறுனா மெட்ராஸ் தான் திருநள்ளாறு வந்துடுறான். திருப்பதினா இங்கேருந்து திருப்பதிக்கு போகிறானுங்க, எவ்வளோ சிவரப்பட்டு. சபரிமலை அங்கே தான் போகணும், பழனிமலை அங்கே தான் போகணும், திருச்செந்தூர் அங்கே தான் போகணும், நடராசர் கோயில் அவருக்கு சிதம்பரம் தான் போகணும். ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீரங்கம், திருச்சி மாரியம்மா, முனியம்மா, காளியம்மா, எனவே எந்தெந்த ஊரில் கடவுள் இருக்கோ அந்த ஊருக்கு தான் போய் கடவுளை வணங்கணும். அவர் இங்கே வரமாட்டார், இவர் தான் அங்கே தேடி போகணும். ஆனால் நம்ம நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் வணங்கலாம். இப்போ பரவச்சேரியிருந்து சிக்கல் போய் வணங்கணுமா இல்லாவ?
வருடம் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு கூப்பிடுறாங்களே அது எதுக்காக வேண்டி? பின்ன அல்லாஹ் அங்கே இருக்கிறான்னு வேண்டி இல்லை பை. வாழ்நாளில் வசதி இருந்தால் ஹஜ்ஜுக்கு போ. உலக ஒற்றுமையை உணர்த்துவதற்காக வேண்டியும் அல்லாஹ் முன்னால் காசு பணங்களை தியாகம் செய்வதற்காக வேண்டியும் தியாகிகள் வாழ்ந்த இடங்களை தரிசிப்பதற்காக எல்லாம் கூப்பிடுறான். அது வாழ்நாளில் ஒரு தடவை வசதி இருந்தால். மற்றபடி ஒன்று வணக்க வழிபாடல் ரொம்ப லேசாக்கிட்டான் அல்லா தாலா. டெய்லி எங்கே இருக்கிறையோ அங்கே அல்லாஹ் வணங்கினான். அவனை மாதிரி தேடி போகணும் பக்கத்து. அவன் ஒரு ஊரில் இருப்பான், ஒரு இடத்துல கோயில் இருக்கும், கோயிலில் போய் தான் வணங்கணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய இஷ்ட தெய்வங்கள் எங்கே இருக்கோ அந்த ஊருக்கு வண்டியில் போய் அங்கே தான் போய் மலை மேலே ஏறி தான் போய் வணங்கணும். காசி கைலாசநாதர் போகிறோம் இங்கேருந்து, பூரி அங்கே போ, காசி பூரி, அப்புறம் அங்கே காஷ்மீர் கிட்ட இமயமலையில் அங்கே தேடி போகிறானுங்க, பனிமலையில் ஏறிக்கிட்டு. இவ்வாறு சிரமப்பட்டு தான் கடவுளை தரிசிக்க போகணும். அவர் கடவுள்லாம் எங்கேயும் இருக்க மாட்டார். கடவுளை தரிசிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. நேற்று பேப்பரில் போட்டிருக்காங்க, 2 நாளைக்கு முன்னாடி திருப்பதியில் இலவச தரிசனம் செய்வதற்காக 24 மணி நேரம் கியூவில் நிற்க வேண்டியிருக்கான். கியூவில் நின்று 24 மணி நேரம். இன்னைக்கு காலை 8 மணிக்கு கியூவில் பண்ணி அடுத்த நாள் காலை 8 மணிக்கு தான் திருப்பதி உங்களுக்கு கடவுள் உங்கள் தரிசனம் தருகிறார். இலவச தரிசனம் புரிஞ்சுங்களா? இது 20 மணி நிற்கணும். விஐபி தரிசனம் இருக்குது, அது காசு தேவை. அதுக்கு காசு கட்டணும். ஒருத்தர் 10,000 ரூபா கட்டிட்டா வச்சுக்கோங்க, உங்கள் வரிசையில் நிற்க தேவையில்லை, நேராக உள்ள கூட்டி போயிடும். கடவுளுக்கே அவங்க காசு. அங்கே நம்மகிட்ட கடவுள் ஏழை பணக்காரர்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான். அந்த போய் காசு கட்டி தரிசனம். 5000 கியூவில் போன நீ 5000 கியூன்னு தனியாக இருக்கும். அதுக்கு போனால் அதில் ஒரு 150 ரூபா 2 மணி நேரம் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். 10,000 கியூவில் போனால் போனவொன்னு தரிசனம் பண்ணிக்கலாம். அது எந்த கியூ வேணும் போனவொன்னு கடவுளுக்கே காசு வச்சுட்டாங்க. அதில் விஐபியாக இருந்த அரசியல் அதிகாரியோ சினிமா நடிகனோ வந்தாங்க, அவங்களுக்கு அவரோட கிட்ட கொண்டு போய் தரிசனம். அதுக்கு தனியாக காசு. ஏன்னா எல்லாருக்கும் லஞ்சம் கொடுக்கணும். யாருக்கு? அங்குள்ள பூசாரிகள் கடவுளுக்கு கொஞ்சம் லஞ்சம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு 1,00,000 ரூபா அவருக்கு கொடுத்துட்டா இவர் தனியாக ஒரு பகுதி பாதை அது வழியாக தனியாக உள்ள கூட்டி போய் நேராக கடவுள்கிட்ட ஒரு அறிமுகம் செஞ்சு வைக்கிறார். இவர் தாங்க இவர் காசுக்கு கொடுத்தாரு அப்படின்னு அறிமுகம் செஞ்சு வச்சோன்னா அவர் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வாதம் வழங்கி அனுப்பிச்சிடுவார். பின்னாடி திரும்பி நின்று நிற்கிறவர், பின்னாடி திரும்பி நின்று தனியாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு அனுப்பிச்சிடுவார். அவர் அவங்க விஐபி தரிசனம். சாதா மக்கள் தரிசனம் 24 மணி நேரம் நிற்கணும். கடவுளுக்கே கூறு போட்டாங்க. ஆனால் இஸ்லாத்தில் அப்படி இல்லை. கோடீஸ்வரனா ஆண்டியும் பணக்காரனும் நல்லவனோ கெட்டவனோ இறைவன் முன்னே எல்லாருமே சமம். அங்கே எல்லாரும் ஒரே சபையில் இருந்து இறைவன் தோதுன்னு போயிட்டே இருக்கலாம். யார் வேணா எங்கே இருந்து வேணா ஆண்டவரை கூப்பிடலாம். எவ்வளோ சிரமங்கள் நமக்கு லேசாக்கி இருக்கிறாங்க. சரி, அது மட்டுமா? வருஷம் ஒரு நமக்கு அல்லாஹ் ஜல்ல பண்டிகை வச்சிருக்கிறான். பெருநாள் என்ன செய்யணும்? காலை எழுந்திரிச்சு 2 ரக்காத் அல்லாஹ் தொழுதுடணும். பெருநாள் என்னங்க? 2 ரக்காத் அல்லாஹ் தொழுதுட்டு பிரியாணி தின்னு, அவ்வளோதான். விட்டா அல்லாஹ் போ. ஆனால் அவர்கள் பண்டிகைகளை பார்க்கணும். நம்ம அளவு குத்தி உடம்பெல்லாம் சித்திரவதை பண்ணி மூக்கில் குத்து கம்பி குத்தி, நாக்கில் கம்பியை குத்தி, இந்த 2 வாயில் இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் கட்டுறானுங்க. கம்பி குத்தி, கையில் கம்பியை குத்தி, பாவடியை தூக்கி முதுகில் வச்சுக்கிட்டு போய் அதுக்கு மட்டும் அந்த முதுகில் கொண்டு போய் அதை திணிச்சு, சில பேர் விமானம் அளவு குத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு முழுசும் கம்பியை குத்துறான்னு குத்தி அப்படியே தூக்கி தொங்க விட்டுறானுங்க. சின்ன பசங்களுக்கெல்லாம் குத்தி நடு நாக்கில் கொண்டு போய் கம்பி. அப்பா பார்க்கும் போதே கைகாலாம் நடுக்க வந்துருக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கடவுள் கேட்குறாரு அவங்களுக்கு கிடையாது. போய் என்ன சிரமம். கடவுளுக்காக 40 நாள் விரதம் இருக்கிறாங்க. 40 நாள் விரதம் அப்படின்ட்டு காலங்காத்தால 3 மணிக்கு கடும் குளிரில் மார்கழி மாதம் எந்திரிச்சு போய் வீட்டில் குளிக்கூடாது. அந்த பனியில் போய் அந்த விளக்கிற குளத்துல போய் தான் குளிச்சுட்டு வெறுங்காலம் நடந்து வரணும். என்ன போய் மார்கழி மாதம் சபரிமலைக்கா மாலை போடுறாங்களே, சாமியோ ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லி மைக்கெல்லாம் போட்டு கத்துவாங்களே போய். என்ன செய்யறாங்க? நடு காலங்காத்தாலும் எந்திரிச்சு அந்த கடும் குளிரில் போய் வெளியில் போய் குளிச்சுட்டு வரணும். குளத்துல ஆற்றுலாம் குளிச்சுட்டு வரணும். கிணறுல எங்கேயாவது வெளியே போய் வீட்டில் குளிக்கூடாது. அப்படியே அது குளிச்சுட்டு அதே ஈரத்துணியை மேலே போட்டு தான் வீட்டுக்கு வருவானுங்க. நடுங்கும். இந்த நமக்கு ஒரு புத்தியில் உட்காந்துருப்போம், ஈரத்துணியோடு வெளியே வருவோம். இந்த சிரமங்கள்லாம் நம்மள்ட்ட கேட்கவே இல்லை. மாறும் 5 போய் தேர் இழுக்கணும், காவடி தூக்கணும், எல்லாம் தூக்கி சுற்றணும். கடவுளை அல்லாஹ் நம்ம கடவுள் நம்மளே தூக்கி சுற்றுறேங்கிறான். அல்லாஹ் சொல்கிறான்,
அமல்நல் இன்சானபில் பர்ரிவல் பஹர், தரையிலும் கடலிலும் மனிதனை நான் தான் தூக்கி சுத்துறேங்கிறான். நீ ஏன் கஷ்டப்படுற? நான் உனக்கு தூக்கி சுத்துறையா, நீ ஏன் தூக்கி சுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான். என்ன லேசாக்கி வச்சுட்டான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகளையும் நமக்குள்ள சிரமங்களை நீக்கத்தானே வந்தார். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் எல்லா விஷயங்களையும் பாருங்க, சிரமங்களை நீக்கத்தான் வந்தார். யாராவது ஹராமாக்கிட்டாங்க. எத்தனையோ குடும்பங்கள் வாழ்வதற்காக வேண்டி எவ்வளவு சிரமத்தை நீக்கிட்டாங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் குடிக்க ஆரம்பிச்சா குடும்பமே கெடுத்து குடிச்சு வராக்கிறது. சாராய பாட்டில் பெருசு அது சொல்லிட்டான், குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், நாட்டையும் சேர்த்து கெடுக்கும். அது எழுதி அதை வாங்கி படிச்சுக்கிட்டே குடிக்கிறான். எவ்வளோ அறிவாளியான அரசாங்கம் பாரு. என்ன பை பாட்டில் எழுதி அவன் குடு, அதை பார்த்துக்கிட்டே அவன் குடிக்கிறது தடுக்கிறது துப்பு இல்லை இவங்களுக்கு. குடிக்க வேண்டாம் என்று சொல்ல உரிமை இல்லை, தடுக்க உரிமை இல்லை, தடுக்க நாதி இல்லை இவர்களுக்கு. அந்த பாட்டில் எழுதி கொடுத்தா போதுமா? அது எழுத தடுக்க முடியுமா? சிகரெட் பாட்டிலே புகை பழக்கம் உடல் நலத்துக்கு கேடு, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படின்னு போட்டு அதை அப்படி கொடுக்குறான். அதை பார்த்துட்டு தான் குடிக்கிறான். என்ன விற்கக்கூடாது தடை செய்ய முடியுமோ? இன்ஜூரிஸ் தானே அப்படியே கொடுக்குற. நாட்டு மக்களுக்கு தீமையை பயக்கக்கூடிய ஒன்றை ஏன் நீ ஜாய் தாக்குற? குடியே கெடுக்குது, உடல் நலத்தையே கெடுக்குதுன்னு தெரிஞ்சு அதை குடியே ஹராமாக்க, அதை நீ மக்களுக்கு அனுமதி கொடுத்த. காசு வருது, எவன் செத்தா எனக்கு என்ன, எனக்கு காசு வருது, என் கல்லா நிரம்பணும். அப்போ குடி குடிச்ச ஊரே நாசமா போகுது. ஒரு குடும்பமே நிலத்திற்கு வந்துடுது. பொண்டாட்டிய ஒரு கவனிக்கிறது இல்லை, பிள்ளையை கவனிக்கிறது இல்லை, எவ்வளோ வீணா போயிருது ஒரு குடும்பமே. மார்க்க எவ்வளோ சிரமம் பாருங்க. அல்லாஹ் தஆலா யதஅ அன்ஹு இஸ்ரஹும், நபி உங்கள் சிரமங்களை நீக்கத்தான் வந்தார்கள். குடிய ஹராமாக்க. வட்டியில் எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சு சின்ன பின்னமாய் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி சாவறாங்க, கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாம. அல்லாஹ் அந்த வட்டியை ஹராமாக்கிட்டான். அப்ப நமக்கு எவ்வளவு விஷயங்களை எல்லாம் ஹராமாக்கி எவ்வளவு சிரமங்களை இல்லாமக்கிட்டான் பாருங்க. தினா எங்க பார்த்தாலும் நிறைஞ்சிருந்துச்சு. ஒருத்தர் அவங்க கட்டுச்சாலும் போய் எந்த பொண்ணுட்டையும் படுத்துக்கலாம். அதனால எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சு, மனைவிட்ட வராம எவன் கிடைக்கிறாலும் அவன்கிட்ட போயிட்டான். மார்க்கம் அதை ஹராமாக்குச்சு. இவ்வாறு எதுவெல்லாம் நாட்டை சீரழிக்குமோ வீட்டை சீரழிக்குமோ அவற்றையெல்லாம் மார்க்கம் ஹராமாக்கி இல்லாதாக்கி இவ்வளவு பெரிய சிரமங்களை நமக்கு பெருமான சொல்லாசனம் நீக்கி வைத்தார். அதே மாதிரி முஆஷராத்ல எடுத்துக்கங்க. இபாதாத்ல ஒரு பக்கம், முஆமலாத், முஆஷராத், இபாதாத், முஆமலாத், முஆஷராத், அக்லாக், இன்னும் என்ன பை அகாயித், அகாயிது இபாதத். அகாயிதுலையும் எடுத்துக்கங்க. எல்லாத்தையும் தெய்வங்களா வச்சா மனசுல எவ்வளவு பெரிய பாரம். அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். இந்த லட்சக்கணக்கான தெய்வங்கள் மேலானதா, ஒரே ஒரு அல்லாஹ் இறைவன் வைத்திருப்பது மேலானதா? உதாரணம் சொல்லி காட்டான். அல்லாஹ் ஒரு அடியான் இருக்கிறான். லரபுல்லா மசலன் அப்தன் மம்லூக்கன், ஒருத்த அடியான் இருக்கான். அப்தன் ரஜுலை, ரெண்டு பேருக்கு அப்தா இருக்கிறான். அவனுக்கு காலையில சாயந்தரம் வரைக்கும் வேலையாகிறான், இவனுக்கு காலையில சாயந்தரம் வரைக்கும் வேலையாகும். அவன்கிட்ட வேலைக்கு முடிச்சா இவன் உடனே வேலையாகிறான். ரெண்டு பேருக்கு அடிமையா இருந்தா, 10 பேருக்கு அடிமையா இருந்தா ஒருத்தன் யாருக்கு தாங்க வேலை செய்ய முடியாம, யாரையும் திருப்திப்படுத்த முடியாதே, அவன் எல்லாரும் திட்டுவானு. அப்தல் சலமன் வாஹிது, ஒரு அடியான் இருக்கான். ஒருத்தனுக்கு மட்டும் ஒரே ஒரு எஜமானுக்கு மட்டும் அவன் அடிமை. அவன் வேலையும் கொடுக்குறான், ஓய்வும் கொடுக்குறான். அப்ப எது நல்லது? அர்பாபு முத்தஃபர்ரிகூன் கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். ஒரு இறைவன் தான் மிக மேலானவன். எதை விட? நீ பல தெய்வங்களை வழங்குறதை விட. அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு எவ்வளவு லேசாக்கிட்டான். அகீதாலையும் ஒரே சிந்தனையை ஒரு பக்கம் போயிடும். அவன் நூற்றுக்கணக்கான தெய்வங்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு சிரமப்படுறான். ஒரு தடவை ஒரு கார்ல போனேன், எங்க சொல்லி காமிச்சேன். கார் டிரைவர் அவர் பாட்டுக்கு எத்தனை தெய்வங்கள் இருக்கோ எல்லாத்தையும் போட்டோ எடுத்து கார்ல முன்னாடி வரிசையா மாட்டிச்சுங்க. ஒரு 15 தெய்வங்கள் இருக்கும். நான் சொன்னேன், இவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க, எல்லாருமே சேர்ந்து என்னை காப்பாத்துட்டு தான் வச்சிருக்கிறேன். சரிங்க, ஒரு கடவுளை ஆபத்துல எந்த கடவுளை கூப்பிடுங்க? எல்லா கடவுளும் பேரையும் சொல்லி கூப்பிட வேண்டியதுதான். முருகா
கணேஷா, சிவா, வெங்கடாச்சலபதி, இது எல்லா பேரையும் சொல்லி கத்த வேண்டியதான். காளி, மாரி, அப்படி இன்னும் தான் சொல்ல வேண்டியது. ஏங்க சரி, ஒருத்தர் காப்பாற்றுற அடுத்தர் சும்மா இருந்தாருன்னா, சரி அவர் தான் போயிருப்பாரு அப்படின்ட்டு இவர் சும்மா இருந்தாருன்னா, இப்போ எல்லாரும் சும்மா இருந்தானே யார் வந்து காப்பாற்றுவோம் உங்களையா? அவங்களுக்குள்ளார ஈகோ பிரச்சனை. என்னைய கூப்பிட்ட, அவரை கூப்பிட்டல, அவர்கிட்டே வச்சுக்க, அப்படியே திருப்பி என்னைய கூப்பிடுற அப்படின்ட்டு அவரே காப்பாற்றிட்டோம் அப்படின்னு எல்லாம் கைவிட்டா என்ன செய்வீங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். அது எப்படி அவங்களுக்கு சண்டையாக வரும்? சண்டை வருமாவா? நீங்கள் உங்களோட புராணங்கள்லாம் படிக்கலையா? நீங்கள் இதை பார்த்தாலும் சண்டை தான். கடவுளுக்கும் சண்டை, விநாயகனுக்கும் முருகனுக்கும் சண்டை, கடைசியில் அவர் கோச்சிட்டு போயிட்டாரு. இப்படிதான் எங்கே பார்த்தாலும் சண்டை தானே வருது அப்படின்னு. அதுதான் எனக்கு விளங்க மாட்டேங்குது, எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. கடவுளாக இருக்கிறாங்க, ஏன் இப்படி சண்டை போட்டு சாப்பிட்றாங்களே? ஒழுங்கா ஒத்துமையாக இருந்தால் நாம ஒத்துமையாக இருக்கோம். அவங்களே அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா திருவிளையாடல் அப்படிங்கிறானுங்க. திருவிளையாடல் விளையாடுறது விளையாடுறது வருத்தம் இல்லை அப்படிங்கிறாரு அவரு. அப்புறம் அவரே சொல்றாரு, என்ன செய்யறது, எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, அதான் நான் செஞ்சுருக்கேன். இதுதான் நல்லா சொல்றான். உமாக்கான ஜவாபுகும், அவர்கள் பதில் வேறு எதுவும் இல்லை. இல்லான்னு காலு கதாலிக்கு வச்சதுன்னா ஆபானா இன்னால ஆசாரியும், அவர்கள் இப்படித்தான் எங்கள் பெற்றோர்களை பெற்றுக்கொண்டோம், அவர்கள் சென்ற வழியைத்தானே நாங்களும் பின்தொடர்வோம் என்பதை தவிர வேறு பதில் அவர்கள் கிடையாதுன்றான். இப்படித்தான் அவங்க சொல்லிட்டு தெரியவானுங்க. அப்போ நமக்கு ஏற்பட்ட சிரமங்களை எல்லாம் நீக்குவதற்காகத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் என்று நமக்கு தெரிகிறது.